வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம 2025க்கான அனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். ஒரு சில ஸ்டாக்குக்கு Q1 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு Q1 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம ரிசல்ட்டை நம்மளுடைய இதை அப்டேட் பண்ணுறோம். ப்ரைஸ் லெவல்ஸை அப்டேட் பண்ணுறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது Amazon.com. இவனுடைய கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டிலேருந்து எடுப்போம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம்னாக்க இவங்க ஹையாக வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் அசெட்டும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஹையாக இருக்குது. தென் லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அடிக்வேட் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க. சால்வன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வித் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. இதெல்லாம் நல்ல அட்வான்டேஜாக நமக்கு இருக்குது. ஆனால் இங்கே வேல்யூஷனை நம்ம பார்க்கும்போது PE 33 இருக்குது, PB 7 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். நம்ம PE 25ன்னு ரெசஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி PB 5ன்னு ரெசஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. இவனுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஹேவியர்லாம் பார்த்தோம்னா 100லாம் வச்சிருக்கான். PE 100க்குலாம் தான் வச்சிருக்கான் மேக்ஸிமமாக. அதே மாதிரி PB பார்த்தோம்னா 8.66 மேக்ஸிமமாக வச்சிருக்கான். சரி, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது EPS உடைய TTM லெவல் எய்தர் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும், அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் இல்லைனாக்க PE அண்டு PBயை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ரைஸ் இறங்கி வரணும். சப்போஸ் இவங்க நல்ல க்ரோத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல EPS எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவே அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல க்ரோத் இல்லாமல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி கீழே டிக்ரீஸ் ஆச்சுனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிற இடத்துல கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அதனால எவ்ரி குவார்ட்டர் நம்ம இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த EPS தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 28.82, ஃபேர் ப்ரைஸ் 63.76, கரண்ட் ப்ரைஸ் 200.99 இருக்கு. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ 3.15. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம 2.5 1.5 2.5ங்கிறது தான் 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சிருப்போம். சப்போஸ் இவனுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நல்லா கெயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க 4.55 வரைக்கும் கூட மார்க்கெட் ட்ரேடர்ஸ் உடச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட சப்சிக்வெண்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்க 4.55 வரைக்கும் கொண்டு வர போறாங்களா இல்லாட்டி கீழே அட்ஜஸ்ட் ஆக போறாங்களாங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம EPS உடைய TTM லெவலுக்கு வருவோம். இது Q1ங்கிறதுனால குமுலேட்டிவ் EPS ஆவரேஜ் எதுவும் கிடையாது. அது அப்படியே 1.618 தான் வரும். இப்போ EPS உடைய TTM நம்ம பார்ப்போம். 6.27 இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான EPS உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.57. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.57. இதை எப்படி டெரைவ் பண்றோம்னா EPS உடைய TTM டிவைடட் பை 4 போட்டோம்னா 1.57. இப்போ இதை நம்ம கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 1.29. அதை காட்டிலும் இது கூட இருக்கு, கிட்டத்தட்ட 21% கூட இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆவரேஜ் ரிசல்ட்டையே அந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு EPS-ஆ அவங்க எடுத்தாங்கன்னா Q2க்கு எடுத்தாங்கன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும், ஏன்னா கூட இருக்கு. சப்போஸ் எக்ஸிட் ஆக போற லெவலான 1.29 எடுத்தா அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகும், கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ரெண்டத்தையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதை காட்டிலும் கூட எடுத்தாங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை Q1 கம்பேர் பண்றோம். Q1 கம்பேர் பண்ணும்போது 1.62ன்னு வருது. ஆல்மோஸ்ட் இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கலாம். 0.05 தான் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த இடத்துல அப்சைட் மூவ்மெண்ட் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணணும்னா அவன் 1.62 பிரேக் பண்ணி கொண்டு போகும்போது ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆவரேஜ் அடுத்ததுக்குள்ள எவ்வளவு தூரம் வருதோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ நமக்கு சப்போஸ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியா அது எக்ஸிட் ஆக போகக்கூடிய லெவலோ அதுக்கு கீழே 1.29 ஒட்டியோ இல்லை அதுக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இந்த EPS-ஓட TTM அதோட சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 90லேருந்து 127 தான் இருக்கும். ஆனால் இவன் இதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கான். இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் இங்கே எடுத்திருக்கிறது S1லேருந்து R2 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். S1ங்கிறது 60லேருந்து 62. இந்த பிபி அப்படிங்கிறது பிபி பாட்டம், பிபினா பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம், பிரேக் பாயிண்ட்டுடைய டாப், இதெல்லாம் ஒரே ஜோனா மாத்திக்கிறோம். அது ஒவ்வொரு ஜோனோடையும்
பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பிபி பாட்டம் 86லேருந்து 88, பிபி 118லேருந்து 122, பிபி டாப் 158லேருந்து 162. அதை உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் R1 206லேருந்து 211, R1 R2வோட மிட் பாயிண்ட் லெவல் 263லேருந்து 269, R2 330லேருந்து 336. இப்போ இதுக்கான வாய்ப்பு எப்படி நமக்கு இருக்கு. இப்போ இவன் அடுத்த குவார்ட்டருக்கு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான அளவுக்கு, அதாவது 1.612 வந்து பிரேக் பண்ணி மேலே கொண்டு போனா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஏன்னா 1.612 எடுத்தா கூட இது கிட்டத்தட்ட அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகும். 6.55ங்கிற லெவல் தான் மெயின்டைன் ஆகும். அது காட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்கணும். 1.7, 1.8 அது மாதிரிலாம் எடுத்தான்னா அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இவன் வந்து கூட எடுத்துட்டான், 1.7க்கு மேலே எல்லாம் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து மிட் பாயிண்ட்டோ இல்லை அதை உடச்சு R2க்கோ எவ்வளோ தூரத்துக்கு இவன் கூட எடுக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கான அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் நினச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சப்போஸ் வந்து கரெக்ஷனுக்கு உண்டான அளவுக்கு ஆவரேஜுக்கு கீழே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து பிபி வரைக்கும் கூட இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 2 பாயிண்ட்டு நடுவுலையே நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்டான கிட்டத்தட்ட ஒரு 180 அப்படிங்கிற ரேஞ்சில் அவன் வாட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு 180க்கும் 200க்கும் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் இப்போ இது 180 வைக்கிறது, 180க்கும் இந்த 211க்கும் இவன் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். இதுதான் நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.